எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஓமத்தை எடுத்து நான் வச்சுருக்கேன். இது தண்ணி ஊற்றி ஊற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். அரை மணி நேரம் இது ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைச்சதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 4 கப் கடலை மாவு எடுக்க போகிறேன். அதுக்காக 3 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அந்த ஊறிக்கிட்டு இருக்க ஓமத்தோடு நம்ம ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த கப்பால் நான் 4 கப் கடலை மாவு எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதாலேயே மற்ற எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. இப்போ 4 கப் கடலை மாவு எடுத்தாச்சு. 1 கப்புக்கு 1/4 கப் அரிசி மாவு வீதம் நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு. இது ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மாவை நல்லா ஜலிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பலகாரம் செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இல்லைனா சின்ன சின்ன அரிசி ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா அந்த மிக்சர் குழாய்க்குள்ளே வராது. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊறின அந்த ஓமத்தை எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். ஓமமும் பெருங்காயமும் சேர்த்துருக்கோம், அதை அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். இது 3 கப் மாவுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்கணும். ஃபில்ட்ரு பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா அந்த துளாயில் போய் அடைச்சிக்கும். அப்போ மிக்சர் பிழிய முடியாது கீழே. இப்போ அந்த மாவில் நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த ஓம தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ஓமா வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவை விட இன்னும் இலக்கமாக பிசையணும். அப்போ தான் அந்த குழாயில் ஈஸியாக வரும். சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசைவோமோ அதுக்கு அடுத்த லெவலில் இது இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஆயில் இல்லைனா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பிசையும்போது. இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த குழாயில் இதை இன்சர்ட் பண்ணி பார்த்தா தான் இது அங்கே டைரெக்டாக நம்ம எண்ணெய் சட்டியில் பிழியும் போது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு நமக்கு தெரியும். ஸோ நான் அதனால் கொஞ்சமாக எடுத்து நான் இப்போவே பிழிஞ்சு பார்க்க போகிறேன். பிழிஞ்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நான் டைரெக்டாக எண்ணெயில் பிழிய போகிறேன். எண்ணெய் எடுத்து காய வச்சு இப்போ அதில் நம்ம டைரெக்டாக பிழிய போகிறோம். சும்மா ஒரு 2 சுற்று விடுங்க போதும். இது மாதிரி நல்லா பொங்கி வரும் எண்ணெய். இப்போ இந்த பொங்கி வந்தது அடங்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துருங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கருகிடும். இது சும்மா ஒரு 1 மினிட்லேயே இது வெந்துடும். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா இது கருகிடும். அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓமம் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஓமம் தனியாக அந்த வாட்டர் குடிக்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் 2வது பேட்ச் போட்டிருக்கேன். நல்லா அந்த அடங்கிருச்சு பாருங்கள், நுரை அடங்கிருச்சுல. இப்போ டக்குன்னு எடுத்துடணும் திருப்பி போட்டு. இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். பேட்சாக செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டேன். இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இதில் கருவேப்பிலை பொரிச்சு போட்டு கூட சாப்பிட்லாம். ஆனால் கடைகளில் கிடைக்கிறது சம்டைம்ஸ் கருவேப்பிலை பொரிச்சு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அப்படியே கிடைக்கும். உங்கள் விருப்பம் போல் செஞ்சு சாப்பிடுங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.